ராமானுஜர் ஜெயந்தியில் ஆமாம், திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை மாதம் இல்லையா? ஸோ அவர் ராமானுஜர் ஜெயந்தி ஆக்சுவலி எதுலேயுமே குரு ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ இந்த ராமானுஜர் பற்றி நிறைய வீடியோஸ் போடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் கேரியர் ஃபார்வர்டில் போடுவோம். இன்றைக்கி இந்த பிரசாதம் சிம்பிளாக ஆற்றுல பண்ணி வைக்கிறது விசேஷம். இது என்னென்னா பால் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் தான். அது கொஞ்சம் இந்த பிரசாதம் உடனே நம்ம இது பண்ணிட்டுறணும். இது வைக்கக்கூடாது. அமுத்தி பண்ணிவிட்டு இமீடியட்டாக எடுத்துட்டுறணும். நெய் விட்டுருக்கேன். அதே மாதிரி இப்போ ஹனி தேன் 5 இது சேர்க்கறது. பால், தயிர், தேன், ஹனி, சர்க்கரை. இது என்னென்னா உடனே சாப்பிட்றணும். அம்சே பண்ணிவிட்டு வைக்கக்கூடாது. இதை அதுதான் அதோட இது, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம். இது மதுபார்க்கா அப்படின்னு சொல்லுவா. மதுபார்க்கா அப்படின்னு சொல்கிறதும் வழக்கம் இருக்குது. மதுனா தேன். இந்த தேனோட சேர்ந்த ஒரு 5 பொருள், அதுதான் இந்த மதுபார்க்கா. ஆமாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிரும் பாலும் சேர்க்கறது இல்லை, தயிர் ஏதாவது ஒன்று சேர்ப்பாங்க. நம்ம நிறைய பால் நிறைய எடுத்துட்டுருக்கேன். இப்போ தயிர் பாருங்க ஒரே ஒரு ட்ராப் வரும். 5 இது வர்ற மாதிரி பால் நிறைய எடுத்துட்டுருக்கேன். தயிர் ஒரே ஒரு ஸ்பூனு, நெய் ஒரு ஸ்பூனு, தேன் ஒரு ஸ்பூனு, சர்க்கரை ஒரு ஸ்பூனு, அவ்வளோதான். இது கொஞ்சமாக அப்படி வச்சுட்டு இது மெயின் நைவேத்தியம் தான். இது வச்சுட்டு உடனே எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருது. அப்புறம் பிரசாதம் கதம்ப சாதம் பண்ணலான் இருக்கேன். கதம்ப சாதம் இது 2 தான் இந்த ராமானுஜர் ஜெயந்திக்கு பண்ணணும். இது ராமானுஜர் நட்சத்திரம் மாதம் வரும்போது கூட இந்த மாதிரி பண்ணிட்டு உடனே அம்சே பண்ணி உடனே சாப்பிட்றது. இந்த மதுபார்க்கா அப்படிங்கிறது குறிப்பிட்ட பேருக்கு தான் இதை நைவேத்தியமாவோ பிரசாதமாவோ கொடுக்கறது பழக்கம் இருக்குது. ஒன்று இந்த வேதிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேதிக் வேதம் கற்றுன்னு வந்த பசங்க அவளுக்கு கொடுக்கறது, கல்யாணமான மாப்பிள்ளை பொண்ணு கொடுக்கறது, அப்புறம் ஆச்சாரியர், நம்மளுடைய ஆச்சாரியர்களுக்கு குரு கொடுக்கறது, அப்புறம் இந்த ஆற்றுல இந்த இதெல்லாம் நடக்கும்ல ஹோமம், அதெல்லாம் அவளுக்கு கொடுக்கறது. ரொம்ப விசேஷமான இந்த பிரசாதம். ஆமாம். ஸோ இது ராமானுஜர் ஜெயந்தினால அதே மாதிரி எந்தெந்த ஈவெண்ட்டுக்குன்னு இருக்கு, பர்த்துக்கு, கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி ரிச்சுவல்ஸு, அந்த மாதிரி இதுக்கு தான் இது பிரசாதமாக கொடுக்குறது. ரொம்ப சிம்பிளான பிரசாதம் இது ராமானுஜருக்கு. ஃபஸ்ட்டு இதை காமிச்சிடும், இன்னைக்கு வச்சிடும். ஓகே. அதுக்கப்புறம் கதம்ப சாதம் பண்ண போகிறேன். காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சிவப்பு பூசணிக்காய், பரங்கிக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், வாழைக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, கொஞ்சோண்டு கொண்டக்கடலை. இது என்னென்னா சாம்பார் சாதம்னா நம்ம என்ன காய்கறி வேணால் போட்டுக்கலாம். கதம்ப சாதம்ன்ற போது இந்த நாட்டு காய்கறியாக போட்டால் நல்லாயிருக்கும். அதுதான் போடுற வழக்கம். ஸோ இப்போ இப்போ எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கின்றிருக்கேன். பாருங்கள், அவரைக்காய் கொஞ்சம் பெருசாக, வாழைக்காய், இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய், பரங்கிக்காய் எல்லாம் பெருசாக இருக்குங்க. இது காய்கறி, அந்த கதம்ப சாதத்துக்கு தேவையான காய்கறிகள். ஏதாவது என்னென்ன சாமான்லாம் இதில் போடு அப்படிங்கிற லிஸ்ட்டில் போடுங்கிற, நம்ம அப்படி போடாதனால அட்லீஸ்ட் சொல்லும் போது கரெக்டாக சொல்லிடலான்னு நினச்சேன். இப்போ காய்கறி புரிஞ்சுது இல்லையா? அதே மாதிரி இப்போ வேறு என்ன சாமான் தேவைன்னா, பச்சரிசி 1 டம்ளர், அரை டம்ளர் துவரம்பருப்பு இது எடுத்துட்டுருக்கேன். அதாவது 1 அழாக்கு பச்சரிசி, அரை அழாக்கு துவரம்பருப்பு நல்லா களைஞ்சிருக்கேன். அப்புறம் பருப்பு உருண்டை போடணும் அந்த கதம்ப சாதத்தில். அந்த பருப்பு உருண்டைக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்படி எவ்வளோ நேரம் ஊற வச்சது? 1 ஹவர் ஊறினா நல்லாயிருக்கும். ஓகே. அதில் ஒரே 2 மிளகாயும் போட்டு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு வேக வைக்கணும். ஸோ அது பருப்பு உருண்டை குழம்பு பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுதான். அது பருப்பு உருண்டைக்கு. அப்புறம் புளி நல்லா ஒரு கொஞ்சம் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வறுத்துக்கு என்னென்ன சாமான்னா, 3 டீஸ்பூன் தனியா கொத்தமல்லி விதை, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம் தாராளமாக. காரம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா நெய் விட்டு வறுத்துக்கணும். தேங்காயும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் வறுத்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக, கொஞ்சம் ரொம்ப நைஸில் குறகுறன்னு அரைச்சிக்கணும். இது வறுத்துக்கிறதுக்கு எல்லாமே நெய்யில் வறுக்கணும். இது இந்த அரிசி பருப்பு, அது புளி, அது இதுதான் தேவையான சாமான்.
கதம்ப சாத்துக்கு. கதம்ப சாத்துக்கு இன்றைக்கி வந்து ராமானுஜரோட ஜெயந்தி இல்லையா? ஸோ பிரசாதம் அம்சம் பண்ணிவிட்டு நம்மளுக்கும் இன்றைக்கி லஞ்சு தான். ஓகே. கதம்ப கூட்டுக்கும் இதே மாதிரி தான் இதெல்லாம் இல்லை, கதம்ப கூட்டு ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ பருப்பு ரெண்டெல்லாம் போட மாட்டோம். அது மாதிரி காய்கறி வந்து கதம்ப காலத்துக்கு என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு நம்ம என்ன இங்கிலீஷ் காய்கறி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெறும் நாட்டு கத்திரிக்காய் நாட்டு காய்கறி தான் சேர்த்துக்கணும். அதெல்லாம் வந்து புது பாத்திரம். என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்தமாரி இப்போ பிடிச்சிக்கிறதுக்கு பிடி கொடுத்துருக்கா. ஸோ அதனால் நல்லா ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்காது. இன்னொன்று நிலை இது வந்து பித்தளை நல்லா கனமாக இருக்கு பாருங்க. பித்தளை நல்லா பித்தளையில் உள்ள ஏன் பூசிருக்கா. நம்ம இந்த மாதிரி அடுக்கு டைப் நம்ம முன்னாடியெல்லாம் பழைய காலத்தில் அடுக்கு டைப் இருக்கும் இல்லையா? இப்போ அது மாதிரி இல்லாமல் இப்போ இந்த மாடர்ன் இதில் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த டபுள் இது பாருங்க. இது வந்து பித்தளை நல்ல கனமான பித்தளை. இது வந்து நல்லா நம்ம இப்போ நம்ம நார்மலாக நம்ம பேன் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய அதனால இது மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி பித்தளை பாத்திரம் உள்ள வந்து ஈயம் பூசினது. வேணோட நம்ம ஆற்றுல ஏதாவது மூடி இருந்தால் கூட வேணா மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் தான் எனக்கு தலைக்கு பண்ண போகிறேன். இது நல்லா கனமாக இருக்கிறதுனால உனக்கு வந்து சாதம் வடிக்கிறது எல்லாத்துக்கும் இதாக இருக்கும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும். ஈயம் பூசி இருக்கிறனால புளிப்பு சாமானும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. புளிப்பு காரம் எல்லாமே நல்லா மாதிரி பாத்திரமும் டிசைனாக இருக்கனால நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ இதை பண்ணுறேன். இப்போ வந்து அரிசியும் பருப்பும் வேக வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து என்ன எப்படின்னா அளவுன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 4 கிளாஸ் ஜலம், 1/2 கிளாஸ் பருப்புக்கு வந்து எகெயின் அது 4 கிளாஸ். ஸோ 4 2 6. ஸோ 6 கண்டிப்பாக விடணும். அதுக்கு மேலே 7 8 கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், அது ஒன்றும் ஓப்பன் குக்கிங்னால ஜாஸ்தியானாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா குழையட்டும். ஸோ இப்போ வந்து 6 கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். ஜலம் விட்டு இந்த பருப்பும் இந்த இது வந்து வேக வைக்கிறதுக்கு நான் சிம்மில் இருக்கா? ஆமாம், அதுக்கு சிம்மில் இருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து இந்த பூசணிக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் சீக்கிரம் வந்துடும். அந்த காய்கறியெல்லாம் இதில் போடுறோம். அவரைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் இதில் போட்டிருக்கேன். அப்படியே வேகட்டும்ல. ஸோ என்னென்ன போட்டிருக்கேன்? இது பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய். ஆமாம், அதே மாதிரி இந்த வாழைக்காயும் போட்டுருவேன். வாழைக்காயும் ஆமாம், இதெல்லாம் சீக்கிரம் எல்லாம் ஒன்றா வர டைப் தான். எலசா இருக்கு கொத்தவரங்காய். சம்டைம்ஸ் கொத்தவரங்காய் எலசா இல்லைன்னா அது தனியாக வேக போட்டுக்கணும். இது ரொம்ப எலசா இருக்கு கொத்தவரங்காய், வந்து கரெக்டாக குழந்த மாதிரி இருக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இதை போட்டிருந்தேன். ஓகே. அப்போ இதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கும் இந்த கொண்டக்கடலையும் இதில் போட்டுன்றேன். கொண்டக்கடலை ஊற வச்சு கொண்டக்கடலை. ஆமாம், எல்லோரும் அடுப்பு வந்து சாதாரணமாக வச்சுருந்தோம்னா அது பாட்டு மெதுவாக ஆயிட்டுருக்கும். நம்ம அதுக்குள்ளே பூஜைலாம் முடிச்சுட்டு வந்து பண்ணுறதுக்கும் ஆற்றுக்கு கரெக்டாக இருக்கும். அது வச்சுருக்கேன். அந்த கொண்டக்கடலை அளவு சொன்னவன் கொண்டக்கடலை எவ்வளோ சொன்னோம்? ஒரு கைப்பிடி சொன்னேன். ஒரு கைப்பிடி. ஓகே. ஒரு 5 பேருக்கு சாப்பிட்றதுல 6 பேர் சாப்பிட்றாங்க தாராளமாக. கூட பேன் மாதிரி வந்திருக்கு. இது வந்து நெய் விட்டு நல்லா வறுத்துக்கிறேன் எல்லாத்தையும். இது தாளிக்கிறதுலாம் ஆமாம், மல்டி பர்பஸ் தான். இந்த பேன் மாதிரி இருந்துக்குலாம் பொடுத்தூள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இன்னொன்று இருக்காதுல்ல நெய் எடுத்துங்க. பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒன்றொன்னா வறுத்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். பெருங்காயம், வெந்தயம், மிளகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகா, தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து நெய்யிலே பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் இந்த காய்கறிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பும் போட்டுட்டா நல்லா இருக்கும். இந்த காய் வேற அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு. ஆமாம், இது நல்லா புரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது பெருங்காயம் கட்டி இப்போ அதை எடுத்துட்டு அடுத்தது போட்டுக்கிறேன். வெந்தயம் இதெல்லாம் ஒன்றா வறுத்துலாம், ஒன்றா ரெண்டு வெடிக்கும் கொஞ்சம் எடுத்துக்கணும். வறுத்துட்டு மிக்சியில் போட்டுருவேன். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அப்படியே போட்டுருவேன். கடலப்பருப்பு 2 டீஸ்பூன். கடலப்பருப்பு? ஆமாம், உளுத்தம்பருப்பு, தனியா இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துடலாம். எல்லாம் நெய்லேயே வறுத்துக்கணும். பிரசாதம்னால சப்போஸ் நெய் வேண்டாம் அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடல் எண்ணெய் யூஸ் பண்ண அதோட இது நல்லாயிருக்கும். நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ நல்லாயிருக்கும். ஆயிட்டு எடுத்துன்றேன். தேங்காய் சும்மா சில்லிசெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வறுத்துட்டு அப்புறமா அதையும் சேர்த்து அரைச்சிடணும். ஓகே. ரொம்ப நைஸ் இல்லாமல் குறைன்னு எடுத்து அரைச்சிடுறேன். தேங்காய் கொஞ்சம் சில்லு பெருசாக இருக்கோ? ஆமாம், இப்போ கட் பண்ணுறேன்.
கத்தியில் கற்றுங்க. ஓகே. இப்படி நல்லா கொஞ்சம் ஊற்றிங்களா சாதம்? ஆமாம். அப்படி சிம்பிளாக வச்சுருக்கேன். அது ஆட்டம் நல்லா குழைய நல்லாயிருக்கும். அதேமாதிரி இது கூட காய்கறி இது எல்லாமே வந்துடுது. நல்லா வந்துடுது. அப்படியே குழைஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப குழைய விட்டது எல்லாமே வந்துடுது. வாழைக்காய் தான் ஃபஸ்ட்டு வந்துடும். நம்ம பார்க்கணுன்னா செக் பண்ணணுன்னா அவரைக்காயும் கொத்தவரங்காய் தான் பார்க்கணும். வந்துடுது. பருப்பு, கொஞ்சோண்டு உப்பு, மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம், நல்லா அரைச்சின்ட்டு அப்படியே குட்டி குட்டியாக உருட்டின்ட்டு வேக வைக்க போகிறேன். பருப்பு உருண்டைக்கு. ஆமாம். பாருங்க அப்படியே அந்த ஆக்சுவலாக புதுசாக பண்ணுறவாள் இருந்தால் இது அப்படியே அந்த இட்லி தட்டில் வேக வைக்கலாம். பழக்கம் அடிக்கடி பண்ணுறதுனால என்னோடய டெக்னிக் எப்படின்னா, புளி ஜாலம் கரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு புளி, உப்பு, இது மஞ்சளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டிருக்கேன். நல்லா வரும்போது நல்லா கொதிக்கணும். தலை கொதிக்கும் போது எப்படி உருட்டி போட்டுருவேன். வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நார்மலாக போட்டால் கரையாது. சில பேர் கரைஞ்சிடும்னு பயம் இருந்தால் இதில் இட்லி தட்டில் வேக வச்சுட்டு போடலாம். அப்படியா? ஆமாம். இது வந்து ராமானுஜருக்கு வந்து ஏன் கதம்பு சாதம் அபிஷேகம் பண்ணுற? கதம்ப சாதம் அப்படிங்கிறது நிறைய காய்கறிகள்லாம் சேர்ந்தது. அது ராமானுஜர் அப்படின்னா ராமானுஜாச்சாரியார் வந்து வெறும் ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது. அவர் வந்து சோஷியல் ரிஃபார்மர். ஜாதி பேதம்லாம் தலை விரிச்சு ஆடின காலத்தில் ஜாதியும் இல்லை, மதம் இல்லை, பேதமும் இல்லைன்னு வாழ்ந்து காட்டினவர். அதனால் அந்த ராமானுஜருக்கு வந்து இந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப கூட்டு, கதம்ப சாதம் அப்படி பண்ணுறது. அதான் அந்த மதுபார்க்கா கூட பாலும் தயிரும் தேனில் சேர்த்து கொடுக்குற ஒரு இது பழக்கம் இருக்குது ஸ்ரீரங்கத்தில். பால், தேன், தயிர், நெய், கொஞ்சம் ஜலம். இந்த பார்க்கா, மதுன்னா தேன். இந்த பார்க்கா ஆர்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அர்க்கம். அர்க்கம் அப்படின்னா வந்து ஒரு செடி. அந்த செடியோட தண்டு எடுத்து இதை கலக்குவா. அதான் அந்த மதுபார்க்கா அப்படின்னு. அது வந்து ஒரு விசேஷமான ஒரு செடி இருக்கு. அப்படி. ஆமாம். ஸோ அதான் மதுபார்க்கான்னு சொல்லுவான். கதம்ப சாதம் அப்படிங்கிறது எல்லாம் போட்டு பண்ணுறனால அவியல் மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே சமம். அப்போ அவருக்கு வந்து பேதம் எதுவுமே கிடையாது. கரெக்ட். நம்ம இந்த இதில் கூட இந்த ஜெயின் வரலாம் மாற்றினதுனால இந்த சங்கு சக்கரம் கூட நம்ம இந்த மேல்கோட்டைக்கு பக்கத்தில் இந்த கோயில் கொண்டு வந்தோம் இல்லையா? ஆமாம். அவர் மேல்கோட்டையில் அந்த சங்கு சக்கரம் வந்து நம்பி நாராயணா இருக்கா இல்லையா, அந்த நம்பி நாராயணாவுடைய விக்கிரகம் வந்து எப்படி இருக்குன்னா மிரரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நீ போய் பெருமாளை பார்க்கும்போது உனக்கு சங்கு சக்கரம் தோளில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்காது, பெருமாள் உனக்கு வைக்கிற மாதிரி இருக்கும், பெருமாள் நமக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த விக்கிரகம். அதான் வந்து நம்பி நாராயணா. பெருமாளை சேவிக்கிற போது இப்படி இருக்கும், பெருமாள் நம்மளை பார்த்து நமக்கு வச்சு விடுற போது அப்படி இருக்கும். மிரர் மேட்ச். அது மாதிரி ராமானுஜர் வந்து நிறைய அந்த காலத்தில் எவ்வளோ எத்தனை ஸ்தலத்துக்கு போய் எத்தனை இது பண்ணி இல்லை எவ்வளோ இது பண்ணியிருக்காரு இல்லையா? மேல்கோட்டையிலே வந்து 12 வருஷம் இருந்திருக்காரு. 90 வந்து அந்த கரையை நிறுவனதே அவர் தான். தொண்டனூரில் இல்லை, தொண்டனூரில் கூட அதான். அதனால தான் இந்த நிறைய ஜெயின் அவளுக்கெல்லாம் வந்து இந்த வைஷ்ணவ சபை சொல்லி கொடுத்து இதெல்லாம் இந்த எல்லாமே உருட்டி போட்டுட்டு கிண்டக்கூடாது. அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம்னா அப்படி வெந்துட்டு அப்படி மதந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச பவுடரையும் போட்டு அதை கலக்க வேண்டியதான். அந்த பக்கம் பருப்பு உருண்டை அந்த லாஸ்ட்டில் இருக்குது ஃபுல்லாக முங்கலை பாரு. இது அது சரியாயிடும், அது இதாகிடும், வெந்துடுவா. வந்துடும். இந்த வெந்த ஜலம் இருக்கு இல்லையா, அது வேஸ்ட் பண்ணனாலும் கொஞ்சம் இதை விட்டு வந்து நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் புளி தண்ணி ஜலமாக இருந்தது, கம்மியாக இருந்தது இல்லையா, புளி ஜலம் அதை கொஞ்சம் விட்டுருக்கேன். இப்போ இந்த காய் வெந்துடுது, அதை போட்டுறேன் சாத்தில். ஆமாம். இது என்ன அட்வான்டேஜ்னா இந்த பாத்திரம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கைப்பிடி. ஆமாம், கைப்பிடி இருக்கிறதுனால நல்லா இருக்கும். நல்லா வந்துடுது. அது இப்போ ஜலம் கொஞ்சம் கருப்பானதுனால ஜலம் விடலை, அதை மட்டும் எடுத்து போடுறேன். அந்த பொடி பண்ணிட்டு வறுத்தது பொடி பண்ணிட்டு இல்லையா, அதையும் போட்டுறேன். இதுலேயே பாதி மாற்றிட்டேன். ஓகே. இப்போ என்னென்னா இப்போ இந்த இதில் வேக வச்சோன்னு வச்சுங்களேன், இந்த உருண்டை வந்து அழகாக அப்படியே பார்க்கறதுக்கு நெல்லிக்காய் அது மாதிரி இருக்கும். நான் அப்படியே போட்டதுனால கொஞ்சம் இப்படி பார்க்கறதுக்கு ஷேப் அப்படி இருக்குது. வெந்துடுது நல்லா, அந்த உருண்டை நல்லா ஆயிடுத்து. இது ஆனதுக்கப்புறம் அதை விட்டுற வேண்டியதான். ஓகே, ஆயிடுச்சு. வரேன் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் விட்டுருவேன். இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், போட்டுருக்கேன். இப்போ இந்த எல்லா காய்க்கு தனியாக போட்டோம். அப்போ நம்ம இந்த வடித்த சாத்துக்கு அந்த இதுக்கெல்லாம் சேர்த்து
அது பண்ணிடணும். இப்போ போட்டோம்ல? போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்த்துன்னு போடணும். அது காய்க்கு தனியாக போட்டோம். அப்புறம் அந்த சாதத்துக்கு இந்தமாரி செமி லிக்விடாக தான் இருக்கணும். இது வந்து ரொம்ப அப்படியே இதுவாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கக்கூடாது. பிசிபெல்லாம் வரணும்ல? ஆமாம், அந்தமாரி செமி லிக்விட். பிசிபெல்லாம் வந்து அப்படியே ஓடணும். அப்படியே இது ஓடக்கூடாது. ஆனால் அப்படியே இதுவாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக அப்படி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இது வந்து என்னென்னா இப்போ பெருமாளுக்கு அப்படியே ராமானுஜருக்கு அப்படியே நைவேத்தியம் பண்ணணும். நம்ம நைவேத்தியம் பண்ணி ஆனதுக்கப்புறம் சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, சுண்டைக்காயும் பொரிச்சு போட்டுடணும். அப்படியா? ஆமாம். இது வந்து நெய்யிலேருந்து கடுகு தாளிக்கும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தான் அதில் பாத்திரத்தில் இருக்குது. பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு அதை எடுத்து. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஆமாம், சாதங்கிறது. ஆமாம், அப்படி இருக்கணும். இதில் இருக்கணும். 6 நாளும் இப்படியே தான் இருக்கும். அது கெட்டி ஆகாது. அப்படி இருக்கு. நான் வந்திருக்கேன் இல்லை? இன்றைக்கி ராமானுஜர் ஜெயந்திக்கு வந்து மதுபாக்காவும் கதம்ப சாதம். ஆமாம். ரொம்ப நன்றி. வளமாக வாழ்க. ஓகே.